ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18. மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 26. ரிஷபர்வா தம் ஆஜ்ஞாய பிரத்யநீக விவக்ஷிதம் குரும் பிரசாதயன் மூர்த்னா பாதயோக பதிதக பதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ரிஷபர்வா அசுரராஜன் தம் ஆக்ஞாய சுக்கராச்சாரியாரின் நோக்கத்தை அறிந்த பிரத்யநீக ஏதோ சாபம் விவக்ஷிதம் கொடுக்க விரும்பி அவரது குரு சுக்கராச்சாரியாரை பிரசாதயத் அவருடனே திருப்திப்படுத்தினார். மூர்த்னா அவரது தலையால் பாதங்களில் பதித விழுந்து பதி வழியில். டிரான்ஸ்லேஷன். மன்னர் ரிஷபர்வர் சுக்கராச்சாரியார் தன்னை தண்டிக்கவோ அல்லது சபிக்கவோ தான் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். இதனால் அவர் தன் அரண்மனைக்கு வரும் முன்பாக ரிஷபர்வர் வெளியில் சென்று வழியிலேயே தன் குருவின் பாதங்களில் விழுந்து அவரை திருப்திப்படுத்தி அவரது கடும் கோபத்தை தணித்தார். பதம் 27. க்ஷணார்த்த மன்யூர் பகவான் சிஷ்யம் வியாச்சஷ்ட பார்கவக காமோ அஷ்யாக கிரியதாம் ராஜன் நைனாம் தியக்தும் இகோ உத்சகே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். க்ஷணே அர்த்த சில நொடிகள் மட்டுமே நீடித்தது. மன்யு அவரது கோபம் பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவரான சிஷ்யம் அவரது சீடரான ரிஷபர்வரிடம் வியாச்சஷ்ட கூறினார். பார்கவ பிருகு வம்சத்தினரான சுக்கராச்சாரியர் காம விருப்பத்தை அஷ்யா இந்த தேவயானின் கிரியதாம் தயவு செய்து நிறைவேற்றுவீராக. ராஜன் அரசே இல்லை ஏனாம் இப்பெண்ணை தியக்தும் கைவிட இக இவ்வுலகில் உற்சகே என்னால் முடியும். டிரான்ஸ்லேஷன். சுக்கராச்சாரியார் சில நொடிகள் கோபம் கொண்டார் என்றாலும் ரிஷபர்வரால் திருப்திப்படுத்தப்பட்டு அவரிடம் பின்வருமாறு கூறினார். அரசே, இந்த உலகில் என் மகளான இவளை என்னால் கைவிடவோ அலட்சியப்படுத்தவோ முடியாது. எனவே தயவுசெய்து இந்த தேவயானையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீராக. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். சில சமயங்களில் சுக்கராச்சாரியாரை போன்ற சக்தி வாய்ந்த மகான்களால் கூட தன்னுடைய மகன்களையும் மகள்களையும் அலட்சியப்படுத்த முடிவதில்லை. ஏனெனில் குழந்தைகள் இயல்பாகவே தங்கள் தந்தையை நம்பியுள்ளனர். தந்தையும் அவர்களிடம் பாசம் கொண்டுள்ளார். தேவயானைக்கும் சர்மிஷ்டைக்கும் இடையில் ஏற்பட்ட சண்டை குழந்தைத்தனமானது என்பதை சுக்கராச்சாரியார் அறிவார் என்றாலும் தேவயானையின் தந்தை என்ற முறையில் அவர் தன் மகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியதாயிற்று. அன்புக்கு கட்டுப்பட்ட காரணத்தால் விருப்பமில்லாமலேயே அவர் இதை செய்ய வேண்டி இருந்தது. தன் மகளின் கோரிக்கையை நிறைவேற்றும்படி அரசரிடம் தான் கேட்டிருக்க கூடாது என்பதை அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். என்றாலும் அன்பின் காரணத்தால் இவ்வாறு செய்வதை அவரால் தவிர்க்க முடியவில்லை. பதம் 28. ததேதி அவஸ்திதே பிராக தேவயானி மனோகதம் பித்ரா தத்தாயதோ யாஷ்யே சானுகாயாது மாமனு. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ததா இதே மன்னர் ரிஷபர்வர் சுக்கராச்சாரியாரின் திட்டத்திற்கு சம்மதித்த பொழுது அவஸ்திதே சூழ்நிலை இவ்வாறு சமாதானம் செய்யப்பட்டதும் பிராக கூறினாள். தேயானி சுக்கராச்சாரியாரின் மகள் மனோகதம் அவளது விருப்பத்தை பித்ரா தந்தையால் தத்தா கொடுக்கப்பட்டாலும் யாருக்கு யாஷ்யே நான் செல்வேன், ச அனுகா அவளது தோழிகளுடன் யாது செல்ல வேண்டும், மாம் அனு என் தோழியாக அல்லது படிப்பெண்ணாக. டிரான்ஸ்லேஷன். சுக்கராச்சாரியாரின் வார்த்தைகளை கேட்ட ரிஷபர்வர் தேவயானியின் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக ஒப்புக்கொண்டு அவளது வார்த்தைகளுக்காக காத்திருந்தார். தேவயானையும் பிறகு பின்வருமாறு தன் விருப்பத்தை கூறினாள். என் தந்தையின் உத்தரவுப்படி எப்பொழுது நான் விவாகம் செய்து கொள்கிறேனோ அப்போது இந்த சர்மிஷ்டை அவளது தோழிகளுடன் எனக்கு பணிப்பெண்ணாக என்னுடன் வரவேண்டும் என்று கூறினாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18. மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 26, 27, 28 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரிபோல்.